ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷேடிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஒரு நியூவான டாபிக். ஸோ நான் வந்து ஒரு ஸ்பேரை வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டு இதில் மேலே பார்த்தீங்கன்னா லே அவுட்டுன்னு இருக்கும். இதில் நான் வந்து ஷேடிங் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளோட வேல்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது எனக்கு இன்டோரில் வேணுமா இல்லைனா அவுட்டோரில் வேணுமா. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சீன்ஸை வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட பேக்ரவுண்ட் பிளர்னஸையும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக பிளராக வேணுமா, இல்லை பாதி பிளராக வேணுமா, இல்லை பிளரே தேவையில்லை, இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே நியூன்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்து மூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மவுஸோட சென்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம இதை மூவ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேஸ் கலர்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நான் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணோம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆப்ஜெக்டோட கலரும் சேஞ்ச் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேப் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆப்ஜெக்ட் கலரும் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். ஸோ ரெண்டே கனெக்ட் பண்ணால் தான் எனக்கு ஆப்ஜெக்டோட கலரும் ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மெட்டாலிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணேன்னா என்னோட ஆப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாக வந்து மெட்டலாக சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் கீழே என்னோட ரஃப்னஸ் வந்து ரெடியூஸ் பண்ணேன்னா ஃபுல்லாக வந்து மெட்டலாக சேஞ்ச் ஆயிடும். ஸோ ரஃப்னஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா அதோட சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஸோ நான் டிக்ரீஸ் பண்ணால் ரஃப்னஸ் வந்து அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்டை பார்த்தாலே தெரியும், ஒரு மெட்டல் ஃபீலிங் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஷேடிங்கோட பேசிக்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். நம்மளோட பிளெண்டர் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.